Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஆஃப்டர் பார்ட்டி. இந்த திரைப்படம் வெளியான 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் ரிபப்ளிக் நாடு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஜ்டெக் ஸ்டராகாட்டி. இந்த திரைப்படத்தில் எலிஸ்கா பசோரோவா ஜெண்டிஸ்காவா முதன்மை கதை பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஆஃப்டர் பார்ட்டி என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான ஜெண்டிஸ்கா அவள் வந்து ஒரு 16-17 வயதில் இருக்கா. அவள் தோழி கர்லாவோட ஜாலியாக பீட் சாப்பிட்டுட்டு அந்த பருவத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதில் வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே ஒரு 2-3 பேர் வந்து வீட்டை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன ஏதுன்னு உங்கள் அம்மா கிட்டே கேட்டால் கடன் ஆகிடுச்சு உங்கள் அப்பாவுக்கு. ஸோ கடன் ஆனதுனால வந்து இது பொருட்கள்லாம் எடுத்து போட்டு சூழலில் தள்ளப்பட்டோம், நம்ம வீடே இருக்குமான்னு தெரியல அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இப்போ என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிற அவளுக்கு வந்து உகந்த பொருள்களையாவது நம்ம வந்து எப்படியாவது காப்பாற்றி கூட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவரோட ஃப்ரெண்டு கார்லாவோட உதவியை நாடுறா. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு எவ்வளவோ ஃபோன் பண்ணுறோம், அவங்க அப்பா இன்னும் ரீச் ஆன மாதிரி தெரியல, ஃபோனை எடுக்க மாட்டார். கடன் கொடுத்தவங்க இவளை ஏதோ ஒரு இடத்துல பார்த்து இவளையும் வந்து ரொம்ப ஒரு ஷேமிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, என்ட்ரி கொடுத்து நீ நிமிஷம் வா, நமக்கு ஒரு வேலை இருக்குது, நீ கூட வந்தீங்கன்னா இப்போ நீ கூட வந்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போன அப்புறமா அவர் என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டாரு ஒன்று. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இவ்வளால். இன்னொன்று உண்மையாகவே ஜெண்டிஸ்கா எந்த இடத்துல எதை எப்போ எதிர்க்கணுன்றதை உணரலையா, அதே சமயம் அவரோட வயது வந்த பருவத்தையும் கரெக்டான முறையில் தன்னை புரிஞ்சுக்கிட்டாலா இல்லையான்றது தான் பாயிண்ட். வயது அந்த பருவத்தையும் சேர்ந்து ஆஃப்டர் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா. கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமாவில் நம்ம எதாவது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் வந்து அடலசன்ட்டு, செக்ஷுவல் அவேக்கனிங்கு, ஸோ இதை தான் மேக்ஸிமம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து தன்னை அறிதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்த இடத்துல இந்த வாட்டி இதில் என்ன ரொம்ப புதுசாக பட்டுதுன்னா ஹவு டு ஃபேஸ் அண்டு எந்த இடத்துல வந்து யூ ஹேவ் டு பி அப்போஸ் யுவர் பேரண்ட்டை, உங்களோட அப்பாவோ அந்த அம்மாவோ இருந்தாலும் எந்த இடத்துல யூ ஹேவ் நீட் டு அப்போஸ்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. என்ன பியூட்டியாக அந்த இடத்துல பார்க்குறேன்னா தன்னோட தந்தை கிட்டத்தட்ட அவர் வந்து என்னென்னா ஒரு தருதலை தான் அவர் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி கடனாளி ஆக்கி விட்ருவார். பொண்ணு பேர்லேயே கூட கடன் எடுக்கிற அளவுக்கு அவர் துணிகிறார். ஸோ அந்த இடத்துல அவர் எடுக்கிற டெசிஷன் என்ன, அந்த ஒரு இடம். ரெண்டாவது மிக முக்கியமாக நான் பார்த்தது கதை இந்த பாயிண்டில் போயிட்டு அந்த படம் முடியறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி கார்லா ஒரு பார்ட்டி பற்றி பேசுவாள். இவன் ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு லவ் கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் இருந்த ஒரு பையன் கூட பார்ட்டி பற்றி பேசுவா போகலான்னு சொல்லி அந்த பார்ட்டி கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது அந்த இடத்துல கதை இவ்வளோ ஸ்பீடாக அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனாக கட்டாகி இங்கே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த பார்ட்டிக்குள்ளே போன அப்புறமா உண்மையாகவே ஜெண்டிஸ்கா அந்த இடத்துல இன்னொன்று பண்ணுவாள். அவனுக்கு பிடிச்ச ஆடம் கூட மோர் தென் தட் அவள் ஒரு சில முடிவு எடுப்பாள். ஒரு கேள்வி கேட்டுட்டு ஆடமிக்கில் ஒரு முடிவு ஒன்று எடுப்பா. தட் வாஸ் ரியலி சூப்பர். இது போதும், இது அவ்வளோதான். ஏன்னா அந்த புரிதலுக்கு உட்பட்டா அப்படின்ற பாயிண்ட்டு தான். ஸோ இதில் புரிதலுக்கு உட்பட்டவ எந்த இடத்துல அவங்க அப்பாவை ஃபேஸ் பண்ணா, எந்த இடத்துல அப்போஸ் பண்ணான்னு ஒரு பாயிண்ட்டை ஒரு ஓப்பன் எண்டிங் ஸ்ட்ரக்சரில் நின்று முடித்ததும் தட் வாஸ் ரியலி சூப்பர். அந்த ஓப்பன் எண்டாக பட்டாலும் ஷீ வில் அப்போஸ், ஷீ வில் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து இந்த படம் வந்து முடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி கிரெடிட் டு த டைரக்டர் ஓஜ்டெக் ஸ்டராகாட்டி. சும்மாவே ஃபஸ்ட்டு படம், அதாவது ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அதாவது இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து நிறைய படத்தில் பார்த்தது தான், பட் ஸ்டில் இந்த ஆங்கிள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. தட் வாஸ் ஜென்யூன்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லணும். நிஜமாகவே வந்து அவங்களோட அடுத்தடுத்த படங்களோட வந்து டெஃபினட்டாக வரும்போது டெஃபினட்டாக ஐ ஹேவ் டு நோட்டீஸ் ஹர் ஃபிலிம்ஸ். ஏன்னா நிஜமாகவே சொல்கிறேன், இந்த படம் நான் சொன்னது தான், இந்த கம்மிங் ஆஃப் ஏஜை ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இந்த ஆங்கிள்லேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தில் நடித்த எலிஸ்கா பசோரோவா ஜெண்டிஸ்கா முதன்மை கதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த ரோலை. ஃபஸ்ட் அந்த டிரான்சிஷன்ஸ், அந்த சின்ன டிரான்சிஷன், ஒரு ஜாலியான பொண்ணாக இருந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு நிலைமையில் மாட்டிக்கிட்டோமே, நெக்ஸ்ட் அப்பா கூட சுற்றும் போது அப்பா எப்படிலாம் நம்மளை ட்ரீட் பண்ணுறாரு, அப்பா என்ன மாதிரி விஷயங்கள் இது பண்ணுறாரு, கடனாளிகள் எப்படி நம்மளை பார்க்குறாங்க, சடனாக ஒரு இடத்துல வந்து எடுக்கிற ஒரு முடிவு, தென் அந்த பார்ட்டிக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல அவரோட சின்ன டிரான்சிஷன், ஸோ தென் கம்மிங் பேக் டு த பாயிண்ட்.
இது இந்த இந்த ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட்டை 4-5 இடத்துல இந்த கதாபாத்திரம் இப்படி தான் போய் வரும், அதை ரொம்ப பெர்ஃபெக்டாக நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வெனிஸ் ஹாரிசான் எக்ஸ்ட்ரா பிரிவில் வந்து நாமினேட் ஆகிருந்ததுங்க. டெம்ட்டாக நீங்கள் ஆஃப்டர் பார்ட்டி படம் பாருங்கள், ஒரு நல்ல படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா ஆடியோ, ரீஜனல் சினிமா ஆடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் உடைய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.